கோ விஸ்வநாதன் அவர்களே, நீதி அரசர். நீதி அரசர் என்றால் மழையாத நீதி என்று ஒரு நீதி ஒன்று இந்தியாவிலே கிடையாது. மழையாத நீதி அரசர்கள் இந்தியாவிலே உண்டு. சகாயம் போல நீதி அரசர் தகுதி போல இன்னும் சில பேர் இருக்கின்ற காரணத்தினால்தான் அதிகார வர்க்கமும் நீதித்துறையும் ரொம்ப சிறந்த நீதி அரசர். அவர் கேட்கிறார், நீங்கள் பேச வர வேண்டும் என்று நான் கேட்டால், சரி நீ புத்தகம் தயாராக வைத்திருக்கிறாயான்னு கேட்டார். இல்லை, அது விடாமல் தான் மறுப்பு இருக்கிறது என்று சொன்னேன். காஷ்மீரை பற்றி உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டார். என்ன எழுதியிருக்கிறாய் என்று கேட்டார். ஒரு அழகிய சொர்க்கத்திற்கு நிகரான ஒரு நாட்டை புலிகுடியாக ஆக்கிவிட்டார் என்று எழுதியிருக்கிறேன் என்று நான் கண்டிப்பாக பேச வருகிறேன் என்று சொன்னார். என்னுடைய கருத்தை தெரிந்து கொண்டு, ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை தப்பு என்று அவர் கருத்து சொன்னார். அவர் உயர்நீதிமன்றத்தில் நீதி அரசராக இருந்தவர் யாருக்கும் அஞ்ச மாட்டார். கடவுளுக்கு அறியாத நக்கீரன் போல நம்முடைய சர்வர்கள் யாருக்கும் அஞ்சாதவர். ஆகவே இவையெல்லாம் இன்றைக்கு தலையாக மனிதர்கள். நம்முடைய கோ விஸ்வநாதன் கச்சத்தீவை பற்றி 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியதை பாராளுமன்றத்தில் இப்பொழுது எடுத்து கோ விஸ்வநாதன் பேசியிருக்கிறார் என்று எடுத்து காட்டுகிறார். அதெல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா? 50 ஆண்டுகளுக்கு முன்பு 25 வயது இளைஞராக அவர் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு, அது குறித்து இன்றைய பாராளுமன்றத்தில் என்னுடைய பேச்சை எடுத்து பேசுகிறார். அவ்வளவு தலைமையான ஒரு தகுதியான கோ விஸ்வநாதன் தலைமை இருக்க ரொம்ப தகுதி வாய்ந்த நீதியரசர் சந்துரு அவர்கள் வாழ்த்துறை தெரிவிக்க நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் மிகச்சிறந்த பேச்சாளர், ரொம்ப ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவசரமாக போக வேண்டிய காரணத்தால் போய்விட்டார். இதோட இருந்து நிறைவுரையாற்றினார் பீட்டர் அல்போன்ஸ். அதற்கப்புறம் ரொம்ப சொல்லுகிறேன், இந்த ப்ரொஃபஷனல் கூறியர் நம்முடைய மீரா ரொம்ப அருமையான அவரை பார்க்க நான் வருகிறேன் என்று சொன்னால், கருப்பியாக பார்க்க நான் வருகிறேன் என்று எழுதி சொல்லியிருக்காங்க. அவர்களை போன்றவர்களை நான் தான் போய் பார்த்து பழக்கமே தவிர என்னுடைய வீட்டுக்கு அவர் வந்தார். என்ன எழுதியிருக்கிறேன் என்று கேட்டார். என்ன எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். ரொம்ப மகிழ்ந்தார். அவர் கொஞ்சம் அவர்தான் புத்தகத்தை வெளியிடுவதாக இருந்தது. காலத்தாழ்வான காரணத்தினால் அவருடைய பார்ட்னர் முஸ்தபா சிங்கப்பூர் அவர் வெளியிட்டார். அனிபா வெளியிட்டார். நம்முடைய அவர் இறுதியாக நன்றியுரை ஆற்றியிருக்கிறார். நேரக்குறைவு காரணமாக அவர்களை எல்லாம் பேச வைக்க முடியவில்லை. அதனாலே நம்முடைய அப்துல் ரசாக் ரொம்ப ஒரு சிறந்த நிர்வாகி. கடுமையாக எல்லாவற்றிலும் ரொம்ப இனிக்கவும் பேசுவார், தேவைப்பட்டால் எடுத்து பிடிப்பார். அவர் ரொம்ப குழுவே இருந்தார். இந்த விழா சிறக்க மிகப்பெரிய காரணம் நம்முடைய ஊர் புலவர் வழித்தோன்றல் உமாய்ஸ்ரீ, அவர் ஒரு பெரிய காரணம். நம்முடைய மீரான் ஒரு பெரிய காரணம். நம்முடைய அப்துல் ரசாக் ஒரு பெரிய காரணம். நம்முடைய அனிபாவர்கள் ஒரு பெரிய காரணம். இவர்களெல்லாம் ரொம்ப துணையாக இருந்தார்கள். வழிவாசல் தோறும் போய் இந்த அழைப்பை கொடுப்பதற்கு நம்முடைய அப்துல் ரசாக் சுழன்று முடியாது. ஐயோ, நாங்கள் கொடுத்த அழைப்புக்கு பாருங்கள், பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மண்டபத்தில் முடிக்கிறதுக்கு மியூசிக் கேட்கக்கூடாது. அந்த ஒரு சின்ன மண்டபம் பொம்பளை இல்லாத அதில் நடத்துங்க. ஏன் புத்தகம் வெளியிட்டாலும் 30 பேர் தான் வருவீங்க. நீங்கள் சும்மா இந்த அண்டா மாதிரி ஆளுகள் இதை வச்சு அதிகமாக போயிடும். அதனால அந்த சின்ன மண்டபத்தில் நடத்தலான்னு சொன்னாங்க. அவர் ஒருத்தர் சொன்னாரா, தர்வேசின் ஒருத்தர் புத்தகம் வெளியிட்டாருக்கு எங்கள் ஆளுகள்லாம் வந்து ரொம்ப பழக்கம் இல்லை, அது கல்யாணம் நடத்துவாரு, நீங்கள் ஆங்காத வேலை பார்க்குறீங்க. ஏன்னா அவர் ஒரு பக்கம் காந்தையில் போயிருக்காரு. இங்கே வந்து உங்களையெல்லாம்
பார்த்ததுக்கு அப்புறம் தான் காற்று ஏறிச்சு. அந்த அளவுக்கு எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் ரொம்ப விமானமாக சிறப்பாக பணியாற்றி ஒரு அத்தனை பேருக்கு நாங்கள் செய்தி சேர்த்திருக்கிறோம். இந்த விழா இந்த அளவு சிறப்புடன் நடப்பது என்பது ரொம்ப இன்றைய விஐபி வேதனை இவ்வளவு முஸ்லீம்களை சேர்த்துவிட்டாயே. ஆகவே துணையாக இருந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு மிகப்பெரிய காரணம் புதுக்கோட்டை விளையாடி என்ன எழுதி வைத்துக் கொண்டு போர்க்குழலை புத்தகத்தை வீட்டை வைத்துக் கொண்டிருந்தால் எப்பொழுது வெளிவரும், எப்பொழுது இந்த போர்க்குழல் முஸ்லீம்களுக்கு போய் சேரும் சொல்லி அதை கொண்டு போய் அஞ்சலித்துக் கொண்டிருக்கிறார்களா. ஆகவே இத்தகைய அருமையான மனிதர்களிடையே விழா நடைபெறுகிறது. நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு 10-12 ஆண்டுகளாக நான் இஸ்லாத்தை பற்றி ரொம்ப கூர்ந்து படித்துள்ளேன். உலகத்துக்கு பெரிய அறிஞர்களெல்லாம் படித்தேன். நம்முடைய அஹ்மத் பரிசோம் முஸ்தபா நிறைய ஆங்கில புத்தகங்களெல்லாம் எனக்கு அனுப்புவார். அவர் சீக்கிரமாக போய்விட்டார். அந்த அளவுக்கு நம்முடைய சகாயம் இன்றைக்கு வந்தது என்பது ஒரு பெரிய அறிவிப்பாளர். நான் அவரிடம் பேச வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னால் நான் பேசுவதில்லை. இந்த காலத்துக்கு பின்னால் பேசுவோம், பேசுவது பார்த்தேன் ஒன்றும் அசையவில்லை. பாருங்கள், ரொம்ப தகுதியான மனிதர்களுக்கெல்லாம் அசையாது என்ற சமூகம் அந்த மனிதர்களை படுகொலை எவ்வளவு நேர்மையான சகாயம் போல. அதாவது வல்லபாய் பட்டேல் இந்த இந்திய ஆட்சி அமைப்பை நாடு பொறுப்பாக பிடிக்கிறார். ஒன்று ஆட்சி புரிகிறது, தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறவர்கள் அவர்கள் ஊழலாக காலப்போக்கு ஆய்வுவார்கள் என்று அவர் திண்ணமாக நம்புகிறார். அதனாலே அவர்களை இழுத்து பிடிப்பதற்கு இவர்கள் நோக்கத்திற்கு போய் நாட்டை சூறையாடி விடாதபடி இழுத்து பிடிப்பதற்கு ஒரு அதிகார வட்டத்தை உண்டாக்குகிறார்.